யார் ஒருத்தர் தன்னை தானே சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்கனால தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். உங்களையும் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஜேர்னலிங். இந்த ஜேர்னலிங்கை பல வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னையும் என் லைஃப்பையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஜேர்னலிங் இருக்குது. ஜேர்னலிங் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருது, நீங்கள் என்ன இமோஷனில் இருக்கீங்க அப்படின்றத எழுத்து வடிவில் நீங்கள் எழுதிக்கிட்டே வர்றது தான். எனக்கு என்ன தோணுது, என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்றத எழுதி அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ட்ரஸ்ட் மீ, சரியான வழியில இந்த ஜேர்னலிங் ஹேபிட்டை நீங்க உருவாக்குனீங்கன்னா நிறைய பெரிய மாற்றங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்க லைஃப்ல உங்களால கொண்டு வர முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல ஏன் உங்க லைஃப்லயும் உங்களுக்குள்ளேயும் நடக்கிற விஷயங்களையும் நீங்க எழுத ஆரம்பிக்கணும், இந்த ஜேர்னலிங்கை சரியா எப்படி நீங்க பண்றது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைண்ட் தி ஷைன். உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள், உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா 3 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்லி, யூ கேன் லுக் பேக் ஆன் யுவர் மெமரிஸ். நீங்க இப்போ உங்களோட தாட்ஸ், இமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஹானஸ்டா நீங்க எழுதிக்கிட்டே வர ஆரம்பிச்சீங்கன்னா ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க அதை திரும்பி படிச்சு பாக்குறப்போ எவ்வளவு விஷயங்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றத உங்களாலே தெளிவா பார்க்க முடியும். உங்களோட தாட் ப்ராசஸும் இமோஷன்ஸும் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க அதை எழுதுறப்போ எவ்வளவு சேடா, ஸ்ட்ரெஸ்ஸா வேணா இருந்திருக்கலாம். ஆனா எந்த சிச்சுவேஷனும் நிரந்தரமானது இல்லை. இப்போ எவ்வளவு மாறி வந்திருக்கு அப்படின்றது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஜேர்னலிங் மூலமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. எந்த சிச்சுவேஷனும் இம்ப்ரூவ் ஆகி வரும் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப கூட ஒரு 5 இயர்ஸ் முன்னுக்கு நான் எழுதின விஷயங்களை நான் திரும்பி படிச்சு பார்த்தேன்னா அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேன், இப்போ எவ்வளவு மாற்றங்கள் எனக்குள்ள வந்திருக்குன்னு ஒரு ஓவரால் கிளியர் பிக்சர் என்னோட ஜேர்னியை குறித்து எனக்கு கிடைக்கும். அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். எவ்வளவு பேர் அந்த டைம்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். ஆனா எவ்வளவு மாற்றங்கள் நீங்க அடைஞ்சிருக்கீங்கன்னு நீங்களே உங்க எழுத்து மூலமா தெரிஞ்சுக்கிற இந்த பெனிஃபிட் இந்த ஜேர்னலிங் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஜேர்னலிங்கோட அடுத்த பவர்ஃபுல்லான பெனிஃபிட், டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். மோஸ்ட்லி நம்ம ஒரு நெகட்டிவான ஃபீல்ல இருக்கிறப்போ ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், அன்லவ்டா ஃபீல் பண்றது, பயம், டவுட் இந்த மாதிரி ஃபீல் நமக்குள்ள வரப்போ அதை நம்ம மைண்ட்ல ஓட விட்டுட்டே இருந்தோம்னா அதுல ரொம்ப அட்டாச் ஆயிடுவோம். அதுலேருந்து வெளியாகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத ஒரு பேப்பர்லயோ உங்க ஜேர்னலையோ நீங்க எழுதுறப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபீலிங்கை உங்களுக்குள்ளேருந்து நீங்க வெளியாக்குவீங்க. அந்த நெகட்டிவ் ஃபீலிங்லேருந்து ஒரு இமோஷனல் டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்க நெகட்டிவ் தாட்ஸையும் ஃபீலிங்ஸும் ஒரு கண்ட்ரோல்ல உங்களால வச்சிருக்க முடியும். ஜேர்னலிங்கோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு பெனிஃபிட், இட் சேஞ்சஸ் த வே யூ அப்ரோச் யுவர் லைஃப். அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே நம்மளோட லைஃப் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்ம இது வரைக்கும் நம்ம லைஃப்ல என்னெல்லாம் முடிவுகள், டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்கோமோ அதோட ஒரு முழு உருவமாக தான் இப்போ நம்ம லைஃப் இருக்கும். நீங்க இப்போ ஜிம் போயிட்டு இருந்தீங்கன்னா சரியான வெயிட்டுக்கு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஒரு குடும்பம் அமைஞ்சிருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல புது ஜாப்ல இருந்தீங்கன்னா பெட்டரான ஜாப்க்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. நீங்க எடுத்த டிசிஷன்ஸும் அது மூலமா வந்த ஆக்ஷன்ஸும் தான் இப்போ உங்க முழு லைஃபா இருக்கும். அதே மாதிரி சில பேட் டிசிஷன்ஸ் கூட நீங்க எடுத்திருப்பீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டிசிஷனையும் நீங்க எடுத்தப்போ அது நல்ல முடிவா இருந்திருக்கலாம், இல்லைன்னா பேட் டிசிஷனா கூட இருந்திருக்கலாம். இந்த ஒவ்வொரு முடிவும் நீங்க எடுக்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது உங்களோட தாட்ஸ் அண்ட் இமோஷனா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ ஒரு பிசினஸ் பண்ணா டைம் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கும். அது செட்டப் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ், எக்ஸைட்மெண்ட் இந்த மாதிரி ஃபீல் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களை தூண்டி இருக்கும். ஸோ ஒரு சரியான டிசிஷன் எடுக்கிறதும் பேட் டிசிஷன் எடுக்கிறதும் நம்ம எண்ணங்கள் அண்ட் இமோஷன்ஸ் கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் நீங்க உருவாக்கணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியான டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கணும்னா உங்களை பிளைண்ட்லி அந்த டைம் வர தாட்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் நீங்க ஃபாலோ பண்ணாம அதை சரியானது தானா அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஜேர்னலிங் ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற மணிக்கு என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத நீங்க எழுதுறப்போ உடனே அதை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம சரியா நீங்க அனலைஸ் பண்ணி ரேஷனலா ஒரு டிசிஷன் உங்களால எடுக்க முடியும். இவ்வளோ பவர்ஃபுல்லா உங்களை வழி நடத்தக்கூடிய இந்த ஜேர்னலிங்கை நீங்க எப்படி சரியா பண்றது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். உங்க ஜேர்னலிங்கை நீங்க ஒரு புக்கு வாங்கி அதுல நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா டிஜிட்டலா கூகுள் டிரைவ் மாதிரி நோட் டேக்கிங் டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஜாட் டவுன் பண்ணிக்கலாம். பேசிக்கா 3 டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங்கை நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஜேர்னலிங். இந்த டைப் ஆஃப் ஜேர்னலிங்கை எவ்ரி நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னுக்கு உங்க டேல நடந்த விஷயங்களை நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டேல நல்ல விஷயம் நடந்திருந்துச்சுன்னா அதை குறித்து எவ்வளவு பாசிட்டிவா ஹாப்பியா இருக்கீங்கன்னு எழுதுங்க. அது உங்களோட டெய்லி லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி நெகட்டிவான விஷயம்
விஷயம் ஏதாச்சும் நடந்திருந்துச்சுன்னா அதை நீங்க எழுதி அது குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத எழுதுங்க. அதை எழுதிட்டு ஒண்ணு அதை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்றத எழுதுங்க. ஏன்னா நீங்க எழுத்து வடிவில் உங்களுக்கு நடந்ததை நீங்க எழுதுறப்போ இமோஷனலி டிட்டாச் ஆகி சொல்யூஷன்ஸ் உங்களால பார்க்க முடியும். இது நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்க நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுல பாசிட்டிவான நோட்டோட நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிங் நீங்க பண்ணிட்டே வரப்போ எந்த ஈவெண்ட்டையும் நீங்க மிஸ் பண்ணாம உங்களால நோட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். நெகட்டிவான ஈவெண்ட் நடந்திருந்துச்சுன்னா அதை எஃபெக்டிவா ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்ததா மார்னிங் பேஜஸ் ஜேர்னலிங். இந்த ஜேர்னலிங் மார்னிங் நீங்க எந்திரிச்சோடனே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்குள்ள என்ன தாட் இருக்கு, இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்றத எழுதுற ஒரு மெத்தட் தான். இந்த டைப் ஆஃப் ஜேர்னலிங் நீங்க பண்றப்போ அன்னைக்குள்ள உங்களோட டே நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னுக்கு உங்க மைண்ட்ல ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஜாட் டவுன் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த டேயை எந்த மென்டல் தடையும் இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பண்றப்போ எந்த டேயும் நீங்க வேஸ்ட் பண்ணாம ப்ரொடக்டிவா உங்களால கொண்டு போக முடியும். அப்படி அந்த மார்னிங் நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்தீங்கன்னா, டெடிகேஷனோட இருந்தீங்கன்னா அதையும் நீங்க எழுதி அதனால எப்படி நீங்க கொண்டு போக போறீங்க அப்படின்றத எழுதுங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜேர்னலிங்ல கிராட்டிடியூட் ரைட்டிங்கை கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்க லைஃப்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒரு 5 விஷயங்கள் நீங்க நினைச்சு பார்த்து நன்றி சொல்லி நன்றி உணர்வோட அதை எழுதி உங்க டே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மார்னிங் பேஜஸ் பிராக்டிஸ் உங்களோட ஒவ்வொரு நாளையும் கிளியரான ஒரு மைண்டோட ரொம்ப அழகா அந்த நாளை கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியா டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஜேர்னலிங். இந்த ஜேர்னலிங் என்னோட லைஃபை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னமும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட். எப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான டிசிஷன் இல்லைன்னா ஆக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வருதோ அந்த டைம்ல உங்களுக்கு வர தாட்ஸும் இமோஷன்ஸும் நீங்க பேஸ் பண்ணி பிளைண்டா நீங்க ஒரு டிசிஷன் எடுக்காம அதை சரியா அனலைஸ் பண்ணி சரியான முடிவு நீங்க எடுக்கணும்னா இந்த ஜேர்னலிங்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்க தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்லாம் அந்த டிசிஷனை குறித்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிரசிவா அதை எழுதுங்க. இதை எழுதிட்டு இது டெம்பரரியான ஒரு ஃபீல் தானா அப்படின்னு அதை நீங்க குவெஸ்டின் பண்ணி செக் பண்ணுங்க. என்ன டிசிஷன்ஸ் நீங்க எடுத்தா சரியானதா இருக்கும்னு ரேஷனலா அந்த டைம்ல உங்களால முடிவெடுக்க முடியும். அது மட்டும் இல்ல வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளையும் ஆக்ஷன் பிளான்ஸையும் கூட நீங்க அனலைஸ் பண்ணி இதுல நீங்க எழுதி வைக்கலாம். நீங்க இந்த மாதிரி உங்க ஆக்ஷன் பிளான் டிசிஷன்ஸ் இதெல்லாம் எழுத்துல எழுதுறப்பதான் கிளியரான பிக்சரும் ஆழமான மைண்ட் ப்ரோக்ராமும் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க முடியும். இதை நீங்க சரியா பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முடிவுகளை உங்களோட சொந்த அனாலிசிஸ்ல எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும். நீங்க எடுக்கிற இந்த சரியான முடிவுகள் உங்களோட ஃபியூச்சர் லைஃபை பெட்டரா பெர்ஃபெக்ட்டா உருவாக்கி கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க லைஃபை ட்ரெமெண்டஸா இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜேர்னலிங் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஹேபிட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஜேர்னலிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்களே சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃபை அழகா வழி நடத்துறதுக்கு நீங்க முடிவெடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.